ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் உளுந்தங்கஞ்சி ரெசிபி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக 3/4 டம்ளர் உளுந்த வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா களைஞ்சிட்டு மிக்சியில் வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கட்டியான குண்டாவே எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற உளுந்து மாவு அதில் ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம் இருந்துட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஒரு 4 ஏலக்காய் வந்து தட்டி போட்டுருங்க. சிம்மில் ஏன் இருக்கணும்னா பொங்கி பொங்கி வரும், அதுக்காக சிம்லேயே இருந்துட்டு இந்த மாதிரி கிளறி விட்டே இருங்க. நம்ம வந்து தட்டி வச்சுருக்கிற வெல்லத்தெல்லாம் போட்டுருங்க. வெல்லம் வந்து தண்ணி விடும், அதுக்காக தான் வந்து ஆரம்பத்துலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் தேங்காய் வந்து துருவி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா ஆற வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள், சூப்பராக சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லது நமக்குமே. வாரத்தில் ஒரு டைம் கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். கசப்பே இருக்காது நம்ம வெல்லம் சேர்க்குறங்காட்டி. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு 6:30 மணி போல் பாட்டி வந்து நல்லா நுரப்பொங்க பால் டீ கொடுத்துருந்தாங்க. அதையும் ஃபுல்லாக குடிச்சிட்டு மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிச்சு. ஈவினிங்கு காலையிலேருந்து மோனமாகவே இருந்தது. அப்புறம் எனக்கு பிடிச்ச ஹோட்டலில் புரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு.